வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ரத்தினம் நகை அந்த முதலீட்டாளர்கள் அங்கே தொடக்க விழாவில் அதானி பேசிய பரபரப்பு பேச்சு நேற்று எவ்வளவு தைரியமாக இந்த அளவுக்கு அமெரிக்காவிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட பிறகு பெரும்பாலான தமிழ்நாடு உட்பட நம்ம ஆந்திரா, ஜெகன்மோகன் ரெட்டி, சத்தீஸ்கர் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி பெரும்பாலானவங்க அமைதியாக இருக்காங்க. இல்லை நாங்கள் இவங்ககிட்ட தான் சைன் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களாவது சொல்கிறாங்க. இப்போ இங்கே சொல்கிறாங்கல்ல, நாங்கள் அதானியோட நேரடியாக ஒப்பந்தம் போடல அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார். ஆனால் அதானி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டார். அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆவேசம் அப்படின்னா எங்களால் ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாதுங்க. நாங்கள் ஒரு பெரிய நிறுவனம், எங்களை இந்த மாதிரி காயப்படுத்துவது நேற்று இன்றைக்கு நடக்கலை, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஹிண்டன்பர்க் அறிக்கையிலேருந்து சொல்கிறார். அதனால் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரத்தீவ் ஜெய்ஸ்வால் அவர் உடனே விட்டு கொடுக்க வர்றாரு. என்னென்னா, இல்லை எங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து இது வரைக்கும் யாருமே பேசலை. எது அமெரிக்காவிலேருந்து நம்ம அதானியை கைது செய்யணும், அவரை விசாரிக்கணும்னு ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் வியப்பாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சர்வதேச நடைமுறைகள் தெரியாட்டா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த அரசியலை புரிஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரியும். அதாவது ஒருவர் ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாருன்னா, இல்லை ஒருவர் ஒரு நாட்டில் குற்றம் சம்பவங்கள் ஈடுபட்டாருன்னா, குறிப்பாக நம்ம ஞாபகம் பார்த்தீங்கன்னா நம்ம கனடாவை சொல்லலாம். கனடாவில் என்ன நடந்தது? கனடாவில் அங்கே ஒரு சின்ன நாடு, நமக்கு அவருக்கும் நட்புறவாக இருந்தது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலிஸ்தான் ஒரு சீக்கியரை கொண்டுட்டாங்க. அதுக்கு இந்திய உளவு அமைப்பு தான் கொன்னுது. அமித்ஷாவும் அதில் தொடர்பு இருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அமெரிக்கா, அதாவது நம்ம இவர் மேலே, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் தான் பண்ணாங்க அப்படின்னு நேரடியாக அமித்ஷா மேலே குற்றம் சொன்னாங்க. அமித்ஷா மேலே சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காலையும் எங்கள் ஊர்லேயும் காலிஸ்தான் இருக்குது, அது இவங்க தான் பண்ணாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஒரு சின்ன நாடு ஒருத்தர் மேலே போட்டு அது பெரிய இஷ்யூ ஆகுது. இப்போ அமெரிக்கா நீங்கள் தான் பண்ணன்னு சொன்ன உடனே ஏன் நீங்கள் பதறி அறிக்கை விட்டீங்க? அதெல்லாம் இல்லைன்னு நிறையா பண்ணாங்க. ஜெய்சங்கர் சொன்னார், அவர் பொருளாதார தடை விதிப்போங்கிற ரேஞ்சுக்கு போனாங்க. அப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டில் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தரை குற்றம் சாட்டுனாங்கன்னா அந்த நாட்டில் கேட்பாங்க, ஐயா அவர் உங்கள் நாட்டில் தான் இருக்கார், இந்த மாதிரி எங்கள் முதலீடுகளை இவ்வளோ சுருட்டிட்டு போயிட்டார், அவர் மேலே நாங்கள் சார்ஜ் ஷீட் போட்டோம், 21 நாளுக்குள்ளே அவருக்கு அவரை நாங்கள் விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்கோம், இல்லைனா அவர் தான் குற்றவாளின்னு நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ரத்தீவ் ஜெய்ஸ்வால் என்ன சொல்கிறார், அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனே வரல, கொடுக்கவே இல்லைன்ட்டார். நம்ம என்ன கேட்குறோன்னா, இவ்வளோ நாள் இல்லாமல் ரத்தீவ் ஜெய்ஸ்வால் நேற்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நேற்று ஜெய்ப்பூரில் ரத்ன அந்த நகை அந்த அவங்களுடைய மாநாட்டில் ஐயா அதானி இவ்வளோ வேகமாக பேசுவதற்கான இத்தனை நாள் விட்டுட்டு இப்போ ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? மகாராஷ்டிரா கொடுத்த தைரியம். 5ஆம் தேதி மகாராஷ்டிரா பதவியேற்பு விழாவில் ரத்தன கம்பள வரவேற்புடன் ஐயா அதானியும் மோடி அமித்ஷாலாம் ஒரே மேடையில் தோன்ற போகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் என்னங்க வியப்பு, தான் தெரியுமே அவங்க போடுவாங்க. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சாங்க, அதெல்லாம் போக மாட்டார், என்னங்க பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இப்போ போய் மோடி பக்கத்தில் உட்கார வரேன்னா என் முற்றும் நனைந்த பிறகு முக்காடு எதுக்குங்கிறவர் தான். அதான் எல்லாத்தையும் ஒன்றா தானே போயிட்டுருக்காங்க, அவர் தானே கவர்மெண்ட்டே நடத்துகிறாரு. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தோம். நம்ம பதிவு நிறையா பாருங்கள். இதுவே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நிறைய யூடியூப்பில் அதானியை பிடித்து விட்டார்கள், அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, நெருங்கியது படை, ஒன்றும் நடக்காது. இந்தியாவில் இருக்கிற ரொம்ப சேஃப். ஆனால் என்ன நம்ம சொன்னோம், பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பை சந்திப்பார். இப்போ தாராவியில் இந்த ப்ராஜெக்ட்டு நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு அங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டம், அது ஒரு பெரிய விஷயம் நடக்கும். உடனே பண்ணுறது கஷ்டம். அவங்க என்ன நினச்சாங்க, 5ஆம் தேதி பதவியேற்ற உடனே இந்த முறைகேடெல்லாம் வரலைன்னா 5ஆம் தேதி பதவியேற்ற உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவார், சூட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஏன்னா உத்தவ் தாக்கரே நான் நடத்தவே விட மாட்டேன்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே அவங்கள வெளியில் அனுப்பும்போது அந்த குறிப்பாக நிறையா தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர்கள் எந்த விதமான எந்த விஷயமும் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் ஒரு இடத்த நாங்கள் இடிச்சுட்டு உங்களுக்கு வேறு இடம் தரோன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? நீங்கள் நல்ல இடமாவே கொடுங்க, இருக்க இடத்த விட்டுட்டு யாராவது போவாங்களா? உலகம் முழுக்க யாராவது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா? போராட்டம் தான் பண்ணுவாங்க. அப்போ இனிமேல் பிஜேபிக்கு சிக்கல் இல்லை, மெஜாரிட்டியாக வந்துட்டாங்க, எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க. அப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுறது சிக்கல் வரும். எங்கே? பொருளாதாரமாக தடை விதிக்கப்படும். ஏன்? அமெரிக்காவில் 21 நாளுக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு பதில் அளிக்கணும். இதில் அதானி இன்னொன்று சொல்கிறாரு, எஃப்சிபியை என் மேலே கம்ப்ளைண்ட்டே ரைஸ் பண்ணலங்கிறாரு. அதுதான் வியப்பாக இருக்குது.
ஃபாரின் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் அங்கேருந்து முதலீட்டாளர்கள்ட்ட பணம் வாங்கி அந்த முதலீட்டாளர்கிட்ட பணத்தை என்ன சொல்லியிருக்கீங்க? அமெரிக்கா ரொம்ப க்ளீனாக சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? ஐயா நான் வந்து சோலார் பவரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே முதலீட்டாளர்கள் கேட்குறாங்க, அது எப்படிங்க 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்கள் வாங்கி அதை வந்து 50 ரூபாய்க்கு விற்க முடியும்னா? இல்லை இந்தியாவில் நிறையா முட்டாள்கள் இருக்காங்க, நான் விற்றுருவேன், பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே சைன் பண்ணிட்டாங்கன்னு அதிகாரிகள் சைன் பண்ணதை காட்டுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இத்தனை ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டோம் 25 வருஷத்துக்குன்னு சொன்னதுக்கு பிறகு தானே அவங்க அடுத்த பணமே ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு அதிகார மையமாக பணம் வருதுல, கவர்மெண்ட்லேருந்து தொடர்ந்து பணம் வந்துகிட்டே இருக்குங்க. அப்படிங்கும்போது இன்வெஸ்டர் ஏன் வரமாட்டாங்க? நல்லா கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதானிட்ட இல்லாத பணமா? ஆனால் அதை கூட வெளியில் இருக்க இன்வெஸ்டர் வச்சு பண்ணுறாரு. 1 ரூபா கூட முதலே போடாமல், மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ரூபா கூட முதலீடு போடாமல். ஏன் இதை சொல்கிறோம்னா, இதே மாதிரி தான் பதாஞ்சலிக்கு பல இடங்கள் வந்து அவருக்கு வந்து மோடி அரசாங்கம் கொடுக்குது. எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தம் ஒரு 10 ப்ராஜெக்டில் ஒரு 5 ப்ராஜெக்ட்டு இன்னொருத்தர் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த இன்னொருத்தர் எஸ்பிஐயில் லோன் வாங்கி கட்ட முடியாமல் அவரது வந்து ஜப்திக்கு வரும்போது கவர்மெண்ட்டு, அதாவது பதாஞ்சலிக்கு எஸ்பிஐ லோன் கொடுக்குது. அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ஆள் பணம் வாங்கி ஏமாந்துட்டார். அந்த பணத்தை பதாஞ்சலி கொடுத்து தான் அந்த நிறுவனத்தை எடுக்கணும். அப்படி எடுக்கல. இதில் நீங்கள் வச்சுக்கிட்டு தொழில் பண்ணி எங்களுக்கு அந்த காசை கொடுங்கன்னு பதாஞ்சலிகிட்ட கொடுக்குது. இது யார் வேணால் பண்ணலாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதானிக்கு வந்து அதாவது 1 ஏக்கர் அப்படிங்கிறது வந்து 16,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க டாட்டாக்கு. நம்ம அம்பானிக்கு 6,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 1 ஏக்கர் 6,000 ரூபான்னு குத்தகை கொடுத்துருக்காங்க மோடி அரசு. அதானிக்கு வெறும் 1 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 1 ஏக்கர் 1 ரூபாய்க்கு குத்தகைக்கு கொடுத்த உலகத்திலே ஒரு நாடு உண்டுன்னா அது நம்ம இந்தியா தான். அது ஐயா மோடி அவர்கள் தான். அதான் எல்லோரும் கேட்டுட்ருங்க, எப்படிங்க வண்ணாமலைலாம் சொல்கிறாரு, அது எப்படி வந்து அதானி வந்து ஒரு தொழிலதிபர், ரைட்டுப்பா தொழிலதிபர், எங்களுக்கு அந்த 1 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லுங்கள், நாங்களும் தொழிலதிபர் தான். அது எப்படி அதானிக்கு மட்டும் 1 ரூபாய்க்கு கொடுப்பீங்க, அம்பானிக்கு மட்டும் 6,000 ரூபா, டாட்டாக்கு மட்டும் 16,000 ரூபா ஆகுது? ஒன்றும் புரியலையே. அப்போ எந்த இடத்துல தப்பு நடக்குது? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதானிக்கு இந்த தைரியத்தை வரவழைத்தது யார்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ராகுல் காந்தி வந்து சிறையில் அடைக்கணுங்கிறார். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அவங்க வந்து உள்ளே இருக்காங்க, இவர் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, பண மோசடி, சீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சீட்டிங் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் வெளிப்படையாக வந்து நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இந்திய ஜனநாயகம் இருக்குன்னா, இது அமெரிக்காவில் இந்த மேட்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உலக நாடுகள் நம்மளை எப்படி பார்க்கும்? அதாவது கொஞ்சம் விசாரிக்க கூட மாட்டேன்னு சொல்லி நாடாளுமன்றம் இவ்வளவு முடக்கப்படுது. இந்திய மக்கள் எம்பிக்களெல்லாம் உள்ளே அனுப்புனா இந்த ஒரு விவகாரத்துக்காக நாடாளுமன்றம் முடைக்கப்பட்டது. நிறைய பேர் கேட்பாங்க, இது அமெரிக்கா முதலீட்டாளர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க, இந்தியா எப்படின்னு சில பேர் கூட கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? அமெரிக்கா முதலீட்டாளர் தான் பணம் கொடுத்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியாக்காரங்க அதிகாரிகள் பணம் வாங்கினாங்க, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. இதனால் பங்கு சந்தை இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்குது. பங்கு சந்தை ஏற்றம் இறக்கம்ங்கிறது முதலீட்டாளர்கள் எவ்வளோ நஷ்டப்படுறாங்க. முதல் நாள் மோடி அவர்கள் ஜெயிச்ச பிறகு பங்கு சந்தை இறங்குச்சு, அதுக்கப்புறம் ஏறிச்சு. இதில் 10,000 கோடி இறந்தாங்களா இல்லையா மக்கள்? அதே மாதிரி அதானியோடைய ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்போது பங்கு இறங்குது, எவ்வளோ பேர் ரோட்டுக்கு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏறுது. இந்த மாதிரி பங்கு சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவராக இன்றைக்கி அதானி இருக்கார். இதை நம்பி வெளியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் எப்படி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க? எல்லாம் வெவ்வேறு மார்க்கெட்டுக்கு போவாங்களா இல்லையா? ஒரு நிலையற்ற தன்மையில் பொருளாதாரம் இருக்கா இல்லையா? இதானே கேட்குறோம். இது நிறைய பேருக்கு தெரியாமல் அதானி என்னங்க, அவர் ஊழல் பண்ணார். இன்னொன்று, மோடியை வந்து கவர்மெண்ட் பணம் எடுத்தால் கொடுத்தாரு, அவர் அங்கேருந்து பணம் எடுத்தார், அவரெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லாமே சட்டப்படினா, அதாவது நம்ம செந்தில் பாலாஜி பணம் வாங்கி ஏமாற்றிட்டார் அப்படிங்கிறதுனால அவரை பணம் பரிமாற்ற வழக்குன்னு சொல்லி அவரை சிறையில் அடைச்சிங்க 1.5 வருஷம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி இங்கே ஏமாத்தினா அதுக்கு சட்டம் இல்லையா அப்படின்னு வெகுஜன மக்கள் கேட்குறது நியாயமாக இல்லையா? இப்போ 21 நாள், நம்ம ஏற்கனவே சொன்ன 21 நாள் ரைட்டுங்க. இந்த 21 நாளில் பெருசாக ஒன்றும் நடக்காதுங்க. பொருளாதார இழப்பு தான். இவர் பணம்லாம் வந்து கொடுத்துருவார், அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார், கொடுத்துருவார். இல்லை இந்த அளவுக்கு அவர் சவுண்டு விடுறாருன்னா என்னென்னா, இவ்வளோ நாள் காலதாமதம், ஏன்னா எல்லாத்தையும் செட்டில் பண்ணியிருப்பார். ஆமாங்க, நாங்கள் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குறோம். இப்போ அடுத்து வரும், பணத்தை திருப்பி கொடுக்குறோமே, கொடுத்துட்டாரு அதானி அப்படின்னு. அப்போ நம்ம கேட்போம், என்னங்க வாங்கினதே தப்பு, பணத்தை திருப்பி கொடுத்தா அப்போ திருட்டு சரியாயிருமான்னு கேட்டால் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. எப்படி டான்சி வழக்கில் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வாங்கிட்டு நிலத்தை திருப்பி கொடுத்தாங்கல்ல, அதேமாதிரி இவங்க சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, பணத்தை நாங்கள் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டோன்னு கோர்ட்டில் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் நாங்களும். அதுவும் இது ஒன்றாங்கிறது நமக்கு புரியுது. அவராது 1.5 வருஷம் இருந்தார், உங்களுக்கு தண்டனையே இல்லையே. அப்போ இந்த அளவுக்கு வந்து அதானிக்கு பின்புலமாக இருப்பது யார்? ஒரு பக்கம் முகுல் ரோஹித் வராரு,
ஒரு பக்கம் ஜெத்மலானி, மகேஷ் ஜெத்மலானி வராரு. இவ்வளவு வழக்கறிஞர்கள் ஹையர் பண்ணி முகுல் ரோஹித் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இல்லைங்க அதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சரியாக வராது, இது எப்படி வழக்கு வரும், அது வந்து அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்குமான பிரச்சனை. ரைட்டு, முகுல் ரோஹித் சொல்கிறபடியே பார்த்தா எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, உச்சநீதிமன்றத்துக்கு இது வராது, இது சிவில் மேட்ரு, அந்த கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டை கேட்கணும். ரத்தீஷ் ஜெய்ஸ்வால் தான் அந்த மாதிரி ஒரு லெட்டரே வரலங்கிறாரு. அப்போ வந்து அமெரிக்காக்காரன் அப்படியே விட்டாங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காக்காரங்க ஒரு சார்ஜ் ஷீட் போடுவாங்க, அமைதியாக அப்படியே இருந்துருவாங்க. இந்திய கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டாங்களா? சாதாரண நடைமுறை உள்ளவங்களுக்கு தெரியுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு, அது எப்படி இவ்வளோ தைரியமாக மறுக்கிறாங்க? அப்போ இந்திய வெளியுறவுத்துறை அதேமாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வாராக்கடன் அப்படின்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறையா பேருக்கு பணம் கொடுத்து அதை வாராக்கடனில் 10 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறாங்க. தொடர்ந்து நம்ம இது எல்லாருக்கும் தெரிய விஷயம், அதானியோ இல்லை பெரிய பணக்காரர்கள் இவர்களுக்கு மட்டுமாக இந்த அரசாங்கம் இருக்குது. இன்றைக்கி மின் கட்டணம் உயர்ந்து சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அது அதானி வரைக்கும் போகுது. இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் அதேமாதிரி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து நம்ம வந்து அந்த சிஏஜி ஊழல், சுங்கச்சாவடியில் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, மேம்பாலம் கட்டுறதுல எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, ரோடு போடுறதுல எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க, அந்த காப்பீடு திட்டத்தில் எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு ஒரே ஒரு கோஷம். இதில் எங்கே தடுமாறுது? காங்கிரஸ் கடைசி வரைக்கும் வேட்பாளரை தேர்ந்தெடுக்காமல் ரொம்ப லேட் பண்ணி, காங்கிரஸ் நிறையா தப்புன்னு மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே, மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சோன்னா அடுத்த தேர்தலுக்கு தயாராகிடுறாங்க. அடுத்து எம்பி தேர்தலுக்கு இப்பயே வேலை பார்ப்பாங்க. பீகாருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. இப்போ தான் காங்கிரஸ் சொல்லியிருக்குது உடனே தேர்தல் வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். இது முதல்லயே பண்ணியிருக்கணும். அடுத்த எதிராளியுடைய பலத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம். இன்னொன்று நம்ம ஜெயிக்கிறோன்னு ரொம்ப, ஹரியானாவில் காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டியது எப்படி தோற்றுது, மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டியது எப்படி தோக்குது? இப்படி ஒவ்வொரு மாநிலமாக இழந்தால் காங்கிரஸோடைய நிலைமை என்ன? தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதானி அப்படிங்கிறவர் இவ்வளோ தப்பு பண்ணியும் ஏன்னா ஒன்றும் யாரும் பண்ண முடியாதுங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன ஜனநாயகம்? என்ன பார்க்குற மக்களுக்குலாம் நல்லா தெரியும், தெரியாமலாம் இல்லைங்க, இந்திய மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இது ரொம்ப பெரிய அளவுக்கு ஃப்ராடு பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது, இப்போ இந்த 2G அப்படின்னா இந்தியாவிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா பெரிய விஷயமா பேசப்பட்டது, அது பிஜேபி பெருசாகுச்சு. ஆனால் இந்த விஷயத்தை பெருசாகாத காரணம் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இது கூட்டுக்கொள்ளை. இது ஒரு 5 மாநில முதல்வர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். முதல்வர் வந்து அதானியை பார்த்தாரா இல்லையான்னு தமிழ்நாட்டில், அதனால் திமுக பெருசாக பேசாது, அதிமுக பேசவே பேசாது. வேறு எந்த எதிர்க்கட்சி பேசுது சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் வேறாவது பெரிய எதிர்க்கட்சி அதானி பற்றி பேசுகிறாங்களா? அப்போ சென்ட்ரல்லையும் எதிர்ப்பு இல்லை, ஸ்டேட்லேயும் எதிர்ப்பு இல்லை, ஒரே ஒரு மனிதர் ராகுல் காந்தி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்கிறோம் ராகுல் காந்தி வர வேண்டும் உச்சத்துக்குன்னு சொல்கிறோம். வேறு யாராவது பேசுகிறாங்களா? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதானி ஓரளவுக்கு தெம்பாக பேசுகிறத பார்க்கும்போது அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்கிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதாலியை ஒன்றுமே பண்ண முடியாது. பொருளாதார ரீதியாக நஷ்டம் வரும், அதை பார்த்துக்குவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.